கூட்டணியை பத்தி ஒரு வரி சொல்லியிருக்காரு. பொருந்தா கூட்டணியை பத்தி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கூட்டணி இருந்தா எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். நம்ம கூட்டணியை போல ஒருமித்த கருத்தோட சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்வது போல பொருந்தாத கூட்டணியோடு வாழ்வது எப்படி தெரியுமா இருக்குமா? வள்ளுவர் சொல்றாரு, பொருந்தாத கூட்டணியோடு வாழ்வது ஒரு சின்ன குடிலுக்குள்ள பாம்போட சேர்ந்து குடித்தனம் பண்றது மாதிரியா. உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. எப்பா, குடங்கர் என்றால் ஒரு குடில், சிறு குடில், ஒரு குடிசைன்னு வச்சுங்க. ஒரு குடிசைக்குள்ள பாம்போடு மூவ் பண்ண இடம் இல்லை, புழங்க இடம் இல்லை. அந்த இடத்துல ஒரு பாம்போடு உடன் உறைந்து வாழ்வது எப்படி கொடுமையானது? உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. முதலமைச்சருக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காருங்க வள்ளுவர். 2026 தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காரு வள்ளுவர். நீங்க வகுக்கணும் சார், நீங்க ஒரு திட்டம் போடணும், சில திட்டங்கள் தீட்ட வேண்டும். எப்படி தூக்கி செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்க உங்க வலிமையை எண்ணி பாருங்க. உரிமை தொகை கொடுத்திருக்கிறீங்க, இலவச பஸ் பாஸ் கொடுத்திருக்கீங்க, நான் முதல்வன் திட்டம் கொடுத்திருக்கீங்க, இல்லம் தேடி மருத்துவம் சொல்றீங்க, எவ்வளவோ கொடுத்திருக்கீங்க. உங்க வலிமை அது பிரமாதம். அப்புறம் மாற்றான் வலிமையை எண்ணி பாருங்க. அப்புறம் துணை வலிமையை எண்ணி பாருங்க. மாற்றான் வலிமை, எதிரிகள் யாருன்னு எண்ணி பாருங்க, அவங்க வலிமையை எண்ணி பாருங்க. துணை வலிமையை எண்ணி பாருங்க. நமக்கு துணையா இருக்கிறது யார் யார், அவங்களுக்கு துணையா இருக்கிறது யார் யார் எண்ணி பாருங்க. இவ்வளவு எண்ணி பார்த்துட்டு தூக்கி நிறுத்தி செயல்படுங்க. வலிமை அந்த பக்கம் அதிகமா, இந்த பக்கம் அதிகமா? வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னப்பன் திருவள்ளுவன் எதையெல்லாம் எழுதிவிட்டு போயிருக்கிறான். இந்த சனத்திற்கு மாத்திரமல்ல தோழர்களே, செயற்கை நுண்ணறிவு வரட்டும், நேனோ டெக்னாலஜி வரட்டும், இந்த உலகத்தை துடைத்து தூக்கி குப்பையில் எறிய வேண்டியதுதான். சென்னை நகரத்தில் முக்கால்வாசி விஷயத்தை தூக்கி வங்காள விரிகுடாவில் எரிந்து விட வேண்டியதுதான். வங்காள விரிகுடா மேடாகி போகும். அவ்வளவு குப்பைகளை துடைத்து எரிய வேண்டியிருக்கும். புதிய வாழ்க்கை வரும். அப்படி புதிய வாழ்க்கை, புதிய மனிதர்கள், புதிய விழுமியங்கள், புதிய சட்டங்கள், புதிய ஆட்சிகள் என்று இந்த வாழ்வின் எல்லா அம்சங்களும் மாறிக்கொண்டே போனாலும் மாறாத பேரம்சமாக எங்கள் திருவள்ளுவர் திகழ்வார். நிறைவாக ஒரு செய்தி, யாருக்கு காவி அடிக்கிறீர்கள்? யாருக்கு காவி? எங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் திருவள்ளுவர். அவரை வைத்துத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இனத்தின் கேடயமும் அவன்தான், எங்கள் இனத்தின் வாளும் அவன்தான், எங்கள் தலையும் அவன்தான், எங்கள் கிரீடமும் அவன்தான். அவனை பறித்து கொண்டு போவதற்கு ஒருபட மாட்டோம். நானெல்லாம் நாகரிகம் கருதி அரசியல் பேசாமல், அதெல்லாம் வேண்டாம். கெட்ட வார்த்தை எங்களுக்கு தெரியாத கெட்ட வார்த்தையா? மாடு மேய்க்கிற பொழுதும் ஆடு மேய்க்கிற போதும் நான் சொல்லுகிற அகராதிகளை நீங்கள் எழுதக்கூட பார்க்க முடியாது, அவ்வளவு தெரியும். ஆனால் நாம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதா, இந்த பொது வாழ்க்கைக்கு திருக்குறளை பயன்படுத்துவதா என்று முடிவெடுத்து திருக்குறளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நாகரிகம் பெற்று மேலே வந்தோம். எங்கள் நாகரிகத்தை சிதைத்து விடாதீர்கள், எங்கள் முகமூடியை கழற்றி விடாதீர்கள், எங்கள் தோலை உரித்து விடாதீர்கள். வேண்டாம், திருவள்ளுவரை விட்டு விடுங்கள். அவர் தமிழனுக்கு என்று கிடைத்த ஒரே ஒரு அறக்கொடை. அந்த அறக்கொடையை இழப்பதற்கு நாங்கள் தயாராக மாட்டோம். அந்த அறக்கொடை எங்களுக்கு உரியது, எங்கள் தமிழ் இனத்தின் அடையாளத்துக்குரியது.